மறைமுகமாக பிசாசு தான் சேவிச்சிட்டு இருக்காங்க. சரி, இதெல்லாம் வாலிபர்கள் தானே செய்வாங்க. சின்ன குழந்தைங்க எப்படி செய்வாங்கன்னு பார்க்கும்போது அவங்க விரும்பி வாங்குற சாக்லேட்டே ஸ்டிக்கர் உள்ள சாக்லேட் தான் விரும்பி வாங்குறாங்க. அதை எடுத்து இவங்க ஒட்டிக்கிட்டாலும் தேவனோட சாயலை தீட்டுப்படுத்துற மாதிரி தான் இது. இதெல்லாம் பிசாசோட தந்திரங்கள் தான். சின்ன பிள்ளைங்களுக்கு அதிகமாக எது பிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ கேம்ஸ்னு அதிகமாக பிடிக்கும். ஒரு வீடியோ கேம்ஸ் உருவாக்குறவங்க எப்படி உருவாக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காரை வந்து இடிக்கணும், மற்றவங்கள வந்து அழிக்கணும், மற்றவங்கள வந்து ஷூட் பண்ணணும், மற்றவங்க மேலே குண்டை தூக்கி வீசணும், இதை பேஸ் பண்ணி தான் ஒரு வீடியோ கேம்ஸை உருவாக்குவாங்க. நம்ம குழந்தைங்களும் சின்ன வயசுலேருந்தே வீடியோ கேம்ஸ் விளையாட அவங்களுக்கே தெரியாம ஒரு மூர்க்க வெறியை உண்டு பண்றதுக்கு பிசாசு வந்து வீடியோ கேம்ஸ்லாம் ஆயுதமா பயன்படுத்திட்டு இருக்கான். இது வந்து பாத்தீங்கன்னா கேஷுவலா விளையாடுற மாதிரி தெரியல, ஒரு வெறித்தனமா விளையாடுற மாதிரி தெரியுது. கிறிஸ்துவின் சுபாவங்களை பிசாசு வந்து மறைச்சு அவனோட சுபாவங்கள் தான் அந்த உலக எல்லாத்துக்கும் வெளிப்படுத்துறதுக்காக இதெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா யோகா. பெரிய பெரிய சைக்காலஜிஸ்ட் டாக்டர் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, யோகா பண்ணா மன அழுத்தத்தை வந்து ஈஸியா குறைக்கலாம்னு சொல்றாங்க. ஆக்சுவலி யோகாங்கிற கான்செப்ட் வந்து எது வழியா வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஹிந்து பேக்ரவுண்ட்ல இருந்து தான் வந்துச்சு. இந்த யோகாங்கிற முறையை வந்து இந்த உலகத்துக்கு அறிவிச்சது சிவன்கிற ஹிந்து தெய்வம் தான். கிறிஸ்டியன்ஸ் யாருமே அந்நிய தெய்வத்தை வணங்கக்கூடாது. என்னன்றி உனக்கு வேறு தேவன் உண்டாக்கி கொண்டாந்து கட்டில இருக்கு, வணங்கக்கூடாது. இப்போ வந்து இதை ஒருத்தங்க எல்லாமே சொல்லுவாங்க, நன்மையான காரியங்கள் தானே இருக்குன்னு சொல்லுவாங்க. இதை ஒருத்தங்க இன்ட்ரெஸ்டிங்காக விரும்பி செஞ்சாங்கன்னா இவங்களும் மறைமுகமா அந்நிய தெய்வத்தை தான் வணங்குறதுக்கு சமம், அதாவது பிசாசு தான் வணங்குறதுக்கு சமம். இப்போ வந்து இந்த யோகாவில் ஒவ்வொரு பொசிஷன் இருக்கு. ஒவ்வொரு பொசிஷனையும் பண்ணும்போது ஒவ்வொரு ஆவி வந்து நமக்குள்ள இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். யோகாவில் பல முறைகள் இருக்கு. ஒரு முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா குண்டலினி யோகான்னு சொல்லுவாங்க. இது அந்த யோகாவில் அதிக சக்தி வாய்ந்த முறை. இதை எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பல நாட்கள் தவம் இருக்கும்போது அவங்க முதுகு தண்டிலேருந்து ஒரு சர்மம் எலும்பு வந்து அவங்களோட மனக்கண்கள் வந்து திறக்கப்படும். அப்போ வந்து அவங்க தேவர்களை போல ஆவாங்கன்னு இந்த யோகாவில் ஒரு கான்செப்ட் இருக்கு. பிசாஸ் வந்து எதை பேஸ் பண்ணி இந்த கான்செப்ட் வந்து உருவாக்குனான்னு பார்த்தீங்கன்னா, ஏதேன் தோட்டத்தில் இருந்தப்போ அந்த கனி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களோட கண்கள் வந்து திறக்கப்படும். அப்போ வந்து தேவர்களை போல அவங்கன்னு சொல்லி எப்படி எவால வந்துட்டானோ, எப்படி பொய் சொல்லி ஏமாத்தினானோ அந்த பொய்யையோ இப்பயும் சொல்லி யோகான்னு ஒன்றை கண்டுபிடிச்சி வெளியே எல்லாத்துக்கும் நன்மையானதை காமிச்சு உள்ள அவனை சேவிக்கும்படியாக பிசாஸ் வந்து யோகாவை பயன்படுத்திட்டு இருக்கான். அவனோட தந்திரங்களை கொண்டு வந்து என்ன கொண்டு வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்கூல்லையும் கண்டிப்பா யோகா செஞ்சு தான் அவனு சட்டத்தை வந்து கொண்டு வந்துட்டான். எல்லாம் பிசாசோட தந்திரங்கள் தான். இந்த யோகாவோட சிம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிசாசோட 666 சிம்பிள்ஸ் தான் வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்த எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்சது தான். ஆனால் இதில் தான் பார்த்தீங்கன்னா பிசாசோட தந்திரமான விஷயங்கள் நிறைய அடங்கியிருக்கு. இத்தனை நாள் வரைக்கும் இருக்க விஷயங்கள் நமக்கு தெரியாமல் வந்திருக்கும், அதனால் செஞ்சிருக்கலாம். இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம், இனிமேல் நீங்கள் செய்யாமல் இருப்பீங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம். பைபிள் ரோசனம் சொல்லுது நம்ம பாவத்துக்கு விலகி ஓடணும் அப்படின்னு ரோசனம் சொல்லுது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்போ நம்ம பைபிளில் பார்த்தோன்னா நம்ம யோசிப்பு எடுத்துக்கலாம். நாமளும் யோசிப்பு போல பாவத்தை விட்டு விலகி ஓட ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். குழந்தைகள் வளர்க்குறது பெற்றோராகி உங்களோட கையில் தான் எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து ஏலியன் குமார்களாக வளர்க்க போறீங்களா, சாமியெல்லாம் வளர்க்க போறீங்கன்னு எல்லாமே உங்களோட கையில் தான் இருக்குது. ஏலியன் குமார்கள் என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய கோபாக்கு இன்னைக்கு ஆளாக்கப்பட்டு செத்து போயிட்டாங்க. ஆனால் சாமியல் உலகத்துக்கே தீர்க்கதரிசியா மாற்றப்பட்டார். நீங்க எப்படி வளர்க்க போறீங்கன்னு நீங்க எடுக்கிற முடிவுல தான் எல்லாமே இருக்கு. நீங்க கண்டிப்பா யோசுவா சொன்னது போல தான் சொல்லுவீங்கன்னு விசுவாசிக்கிறேன். என்னன்னா, நானும் என் வீட்டார்மோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் அப்ப நீங்க சொல்லுவீங்க, நாங்க விசுவாசிக்கிறோம். ஆமென். தந்திரமா பிசாசு என்னென்ன வழியில உள்ள புகுந்து மக்களுடைய இச்சைகளை தூண்டி பாவத்தில் விழ வைக்கிறாங்கன்றதுக்கு அந்த காட்சிகள், நம்மளுடைய டீச்சிகள் மிகவும் பிரயோஜனமா இருந்துச்சு. கண்காட்சிக்கு வருகை தந்த அனைவருக்கும் ஒரு இறுதி எச்சரிப்பு. இந்த இறுதி எச்சரிக்கையாக்குன்னா நமக்கு தான். ஏன்னா தேவனுடைய வருகை நாட்களில் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கணும் நம்ம தான். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது அவருடைய சீஷர்கள்லாம் அவர்கிட்ட கேட்டாங்க, என்னன்னா ஆண்டவரே உங்களுடைய வருகைக்கு என்ன உதாரணம், நாங்கள் எதை வச்சு உங்களுடைய வருகையை தெரிஞ்சுக்குது அப்படின்னு கேட்டாங்க. அப்போ கர்த்தர் சொன்னார், என்னோட வருகை நாட்களில் பூமியும் அநேக வாதைகள் நிரம்பியிருக்கும், கொள்ளை நோய்கள் உண்டாகும், பஞ்சங்கள் உண்டாகும், மக்கள் கூட்டம் கூட்டமாக மறித்து போயிடுவாங்க, இதான் என்னோட வருகைக்கு உதாரணம் அப்படின்னு சொன்னார். அந்தபடி பார்த்தீங்கன்னா யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார், என்னன்னா கடைசி காலத்தில் 7 முத்திரைகள் உடைக்கப்படும் அப்படின்ட்டு. அதில் முதலாம் முத்திரை உடைக்கப்படும் பார்த்தீங்கன்னா பெண்மை நீர் குதிரையிலிருந்து ஒரு மனுஷன் தான். அவனோட கையில் பார்த்தீங்கன்னா வில்லு இருக்குதுன்னா அம்பு இல்லை. பொதுவாக வெண்மங்கிறது வந்து எதை குறிக்குதுன்னா தூய்மையும் பரிசுத்தையும் குறிக்குது. ஆனால் அவனோட கையில் வில்லு இருக்குது அம்பு இல்லைங்க எதை குறிக்குதுன்னா வெண் மூலியமாக வர சமானமும் அன்பும் போலியானது அப்படின்னு குறிக்குது. அவனோட கையில் பார்த்தீங்கன்னா தலையில் வந்து கிரீடம் அணிஞ்சிருக்கான். இந்த கிரீடம் குறிக்குதுன்னா வந்து ஒளியின் வேஷம் தரித்துனா குறிக்குது. மக்களுக்கிட்டே வந்து சமானத்தை தரேன், அன்பை தரேன்ட்டு மக்கள் நயவஞ்சகமாக ஏமாற்றுவான். எப்படின்னா அவனோட ஆட்சி காலத்தில் வந்து காலனி ஆதிக்கம்னு நடக்கும். காலனி ஆதிக்கம்னா ஒரு கல்வியறிவு இல்லாத நாட்டில் வந்து கல்வியறிவு புகுத்திரமாய் போய் அந்த நாட்டை தன்னோட ஆட்சிக்குள்ள வச்சுக்குவாங்க. இதுதான் காலனி ஆதிக்கம். பையனோட ஆட்சி காலத்தில் வந்து அதே மாதிரி தான் போலியானது நடக்கும். எப்படின்னா ஒரு அன்பு இல்லாத நாட்டில், ஒரு அமைதி இல்லாத நாட்டில் வந்து அமைதியை உங்களுக்கு தரேன், அன்பை தரேன்ட்டு அவன் நயவஞ்சகமாக ஏமாற்றி எல்லாத்தையும் தனக்கு அடிமைப்படுத்திக்குவான். இவனோட ஆட்சி போலியானதுனால ரொம்ப நாளைக்கு நினைச்சு